நான் போய் வண்டி நிறுத்திட்டு இறங்குற கேட் திறந்தேன்னா அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா நான் பார்க்குறேன் நேரில். வந்தோன்னா வாமா வாமானாங்க. அப்போ நான் வந்து எல்லாம் மைண்டில் இருக்குது, வலது காலில் எடுத்து வச்சு தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கடி. இதெல்லாம் எவ்வளோ யோசிச்சிருப்பா தெரியுங்களா, ஞாபகம் வச்சுக்கடி அப்படின்னு நான் எனக்குள்ளே பேசிட்டு வலது காலில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், சேரில் போய் உட்காடுறேன். உட்காந்தோன்னா பார்த்தா இவங்க இருந்தாங்க. அப்புறம் இவங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த அக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க எனக்கா. ஐயோ இவங்கெல்லாம் வராங்களே, எப்படி ரியாக்ட் பண்ணுறது, நம்ம எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா, நம்ம பையனை தேடி ஒரு பிள்ளை வீடு வரைக்கும் வந்திருக்கேன், நம்ம பையன் அவ்வளோ ஒருத்தான் அப்படி. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தாட் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. நான் சொல்கிறேன் இது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கரெக்ட், அதாவது நல்ல பையனாக காட்ட நல்ல பையன் தான், எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல பையனாக காட்ட நல்ல பையன் தான். என்ன கோவம் மட்டும் வரும் அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் வந்து நம்ம வழி மாதிரி கொஞ்சம் போய் கரெக்டாக வயசில் கரெக்டாக ஒரு சிலதெல்லாம் பண்ணாதனால கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்டடி இல்லை. பட் அதெல்லாம் ஸ்டடி ஆயிடலாம், ஆகிட்டே இருக்கும். அந்த இது மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி நல்ல பையனாக நல்ல பையன் தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த தாட் இருந்திருக்கு பாரு, நம்ம பையன் பாரு இப்படி ஆடிட்டராக வேலை போயிருக்க பையன் நம்பி வருது, நம்ம இந்த ஒரு புள்ள வீடு தேடி வந்து எங்கள் அம்மா அப்படி யோசிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் போகிறப்ப அவங்கெல்லாம் வந்தாங்க, வந்துட்டு பேசினாங்க எப்படி என்ன ஏது. அப்புறம் அந்த அக்காலாம் வந்து சொன்னாங்க, எப்படியே நல்ல நாள் அன்னைக்கு மருமகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது நான் வந்து ஒன்று பேசினது இல்லைல்ல. அப்புறம் அவங்களும் நல்லா பேசினாங்க. பேசிட்டு நீ தான் மருமக, கவலைப்படாத, உங்களுக்கு தான் கல்யாணம். இந்த கேப்ல என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். வாரம் வந்து முருகனுக்கு விளக்கு போட்டுருவேன். ஃப்ரைடே முருகனுக்கு விளக்கு போட்டுருவேன். காலையில் சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன். இது வந்து ரெகுலராக நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் பலன் கிடைச்சிருக்கு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் அந்த அக்காவும் ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து எங்கள் அம்மா அந்த அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, இந்த புள்ள எனக்கு ஒரு மூஞ்சி ஞாபகம் வந்துட்டே இருக்கு, என்னன்னே தெரியல, அந்த பிள்ளையோட இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, இவ்வளோ தூரம் வந்து லவ் பண்ணிட்டு வீடு தேடி வந்திருக்கு, என்ன ஒரு தைரியங்கிற விட எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கு அந்த புள்ள அப்படி இப்படிலாம் எங்கள் அம்மா கொஞ்சம் அந்த மாதிரி தாட்லாம் வந்து லைட்டாக வந்து போயிருங்க. அம்மா வந்து ரெண்டு சைடுமே யோசிக்க, எப்பவுமே இந்த சைடு யோசிக்க அந்த சைடு யோசிக்கிறது. எங்களோட இதில் வந்து நிறைய யோசிக்க வேண்டியது, நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது, நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியது, நிறைய பேர்த்த வந்து எதுக்க வேண்டியது நிறைய இருந்தனால தான் எங்கள் அம்மா வந்து அவளை யோசிச்சாங்க. அது வந்து சிங்கிள் பேரண்ட் இல்லையா, அதனால வந்து அவங்க பார்த்து வந்த வழிகள் அது இதெல்லாம் ரொம்ப நிறையனால தான் இவளை வந்து ரொம்ப அலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு விடவே இல்லை. இந்த கேப்பே வந்து அவங்க யோசிக்கிறதுக்காக எடுத்த டைம் தான் நான் யோசிப்பேன், அவங்க இவ்வளோ தூரம் யோசிக்கணும் சொல்லி. ஸோ வந்து இவ வந்தப்போ வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, இவ எதிர்பார்த்துட்டு வந்தது ஒன்று, அங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு அவங்கள சிரிச்சு பேசினால வந்து இவளுக்கு சொந்த நானும் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஜோவியெல்லாம் போயிடுச்சு. அப்படியே இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் நம்ம வீட்லயும் இல்லை, என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கும் ஆசையா இருக்கு. நடுங்கிட்டு எங்கேயோ உட்காந்துருப்போம், நமக்கு எல்லாம் என்ன நினைச்சனாலும் வந்து பொறியில நகை மொத்த நகை கால் பண்ணி வர வச்சுட்டோம். ஆமா, கால் பண்ணி எங்க அம்மா கிளம்பி விட, நான் வந்து என்னோட புல்லட் எக்ஸல் ஒன்று இருக்கு, அது ஆபீஸ் வண்டி எக்ஸல் முறுக்கி பிடிச்சிட்டு சரவணன் மீனாட்சியில வேட்டைன்னு வருவது தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. விமல் வீடு, விமல் வீட்டுல நாம இருக்கோம், விமல் வந்திருக்கான். எனக்கு அப்படியே விமலா வீட்டுக்குள்ள பார்த்தோன்னா அப்படியே ஜாலி. நான் போய் ஒரு மூளையில போனா முதல்ல கக்கூசுக்கு தான் போனேன். ஓடி. ஆமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பயத்துல குடு ஓடி போய் உச்சாத ஊத்திட்டு இருந்த பாத்ரூம்குள்ள போயிட்டு இந்த பாத்ரூம் ஓரத்துல தலை தக்க பண்ணிட்டு எங்க அம்மா ஏன் என்னமோ வந்து இது தலை தூக்க ஏன் காட்ட மாட்டியா, பொண்ணு பிள்ளையோட தலையை குமிச்சிட்டு இருக்கிற. ஆனா அவங்க அம்மா வந்து மேரேஜ்க்குள்ள கன்வின்ஸ் ஆகல. அதாவது 27 அதுலயே தான் நின்று இருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் கிடைச்சிருக்கான்னு நான் வந்து ரொம்ப நம்புவேன். அவள் எல்லா விதத்துலையுமே அவள் வந்து பர்ஃபெக்ட் தான். ஏன்னா நான் வந்து ஒரு ஆங்கிள் யோசிச்சோன்னா 10 ஆங்கிள் யோசிப்பா. இப்போ ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா என்னையோட பர்ஃபெக்டாக அவள் வந்து பண்ணுவா, பண்ண தெரியலன்னா கூட கற்றுக்குவா. அந்த மாதிரி அவள் என்னன்னா கொஞ்சம் பிடிவாத, என்கிட்ட எப்படி ஒரு கோவமோ அவட்ட வந்து பிடிவாத வந்து என்ன பிடிவாத பிடிச்ச இல்லை சொல்கிறேன். அந்த பிடிவாதம் வந்து அந்த பிடிவாதம் இருக்கணும். என்னை நம்பிட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, இந்த இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து இப்படி உட்காந்து சத்தியமாக சொல்கிறேன். விமல் வீட்டில் பேசுவான். விமல் நம்ம கல்யாணத்தில் வந்து முன்னாடி நின்று அவனே பேசி அவனே எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பான். அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து இப்படி உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். கேமராவில் 2 மூஞ்சி தெரிஞ்சிருக்காது, மாட்டோம். எனக்கு அதில் தைரியம் எனக்கு இல்லை. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புள்ள, சூப்பரான புள்ள, ஒரு தங்கமான புள்ள நமக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லி ஒரு திருப்தி இருக்குது. அவளுக்கு அப்படி இருக்குது இல்லையா, இல்லை இருக்கா இல்லையா, நடிக்காது கேமராக்கு நடிச்சுட்டு சப்புன்னு வளைச்சிருப்பேன் பார்த்துக்கோ. ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ரொம்ப. எங்கள் அம்மாவும் நிறைய வெளியெல்லாம் அவங்க இங்கேயும் பார்க்குறாங்களே, தெரியும் இல்லையா, ஒரு நல்ல புள்ள அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுலேயும் இருந்தாலும் நம்ம நல்ல அம்மா
வந்து கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் ஆள் மாதிரி தான், அதாவது ரொம்ப ஓல்டெல்லாம் கிடையாது, கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஆள் தான். அது நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாலுமே அதை வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து நிறைய நேரத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மான்ட்டு இருக்காங்க, கோச்சிக்காதீங்க. ஏன்னா அது வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது இந்த எபிசோடு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்படித்தான் இருக்கு, ஏன்னா அப்படிதான் அது போச்சு. நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல, நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் விமல் எங்கள் வீட்டில் எந்த ஒரு கன்வர்சேஷனும் இல்லை. அதாவது நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன், எங்கள் வீட்டு பேசுவேன், விமல் வந்து எங்கள் அதாவது பையங்க தான் வந்து பேசுவாங்க, பட் இங்கே அப்படியே தலையில. எனக்கு என்னன்னா பார்த்துக்கோ ஓகே, நம்ம அடுத்த வேலை என்ன, அதுக்கு நம்ம ஓடலாம்னு சொல்லி அது அந்த ஒரு தாட்டுக்கு நான் வந்து மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஓரளவுக்கு மியூச்சுவலா கொஞ்சம் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அதாவது விமல் எதிர்பார்த்ததை விட அது வந்து எங்கேயோ போயிடுச்சு. ஆமா, நான் நினைச்சேன் எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன். கண்டிப்பா பிடிக்கும். அதாவது இதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன ஆச்சுன்னா, வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி டெய்லி கால் பண்ணி, அது விமல் கூட பேச மாட்டேன், அவங்க அம்மா கூட பேசுவேன், டெய்லி கால் பண்ணி பேசுவேன், என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, என்ன குழம்பு, இந்த குழம்பு ரெசிபி சொல்லுங்க, அந்த குழம்பு ரெசிபி சொல்லுங்க, இந்த மாதிரி டவுனுக்கு போறதுக்குலாம் வந்துட்டு கூப்பிட்டு போய் சுத்துவேன். பயங்கரமான இதா இருந்தது. அதெல்லாம் நான் எதிரே பார்க்கல. எனக்குலாம் ஹலோ அப்படி சூர்யாகண்ட் பேபி அப்படிமே இல்லை, நான் அம்மாவோட நான் டவுனில் வந்து போயிட்டு இருக்கேன் போனவே அப்படிம்பா. எனக்கு ஷாக்காக இருக்கும். அந்த இப்போ ஒரு அந்த தக் லைஃப் ஒன்று வருது தெரியுங்களா, அது மாதிரி தக் லைஃப் கொடுத்துட்டே இருப்பா. அதுக்கப்புறம் இடையில என்னாச்சுன்னா, எங்க அப்பாக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, எங்க அப்பா திதி கொடுக்கறதுக்கு பேரூர் போவாங்க. அதாவது அதுக்கு யாரும் போக மாட்டாங்க, இவங்க 3 பேரு, அதாவது ராமலட்சுமி, விமல், அவங்க அம்மா, இவங்க தான் போவாங்க. அதுக்கு நான் போனேன். அப்போவே லவ் பண்ண டைம்லேயே இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நேரத்தில் எல்லாம் குளிச்சுட்டு பேரூர் போய் திதி கொடுத்துட்டு, அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்து சமையல் வடை பாயசம் அதெல்லாம் காலையில் விரதம் இருந்திருப்போம். எல்லாம் மத்தியானம் செஞ்சு 12 மணிக்கு மேலே அங்கே டேடிக்கு வைப்போம், டேடிங்கிற மாதிரி அப்பாவுக்கு வைப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து வந்தா அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஃபீல்லாம் வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப அதான் லவ் பண்ணுற டைமில் அதெல்லாம் நீங்கள் லவ் பண்ணியிருந்தா அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டது நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா அப்புறம் என்னன்னா, எப்படி ரெகுலரா எங்காவது வர்றது போறது அப்படின்னு அதுக்கு ஒரு தீபாவளிக்கு வந்தா, அதுக்கப்புறம் இதுக்கு வந்தா, அதுக்கப்புறம் எங்க ஏரியா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஏரியா நோம்பி நடந்துச்சு. வந்து நோம்பிக்கு வந்து மாவளக்கு எங்கள் அம்மா எடுத்தே ஆகணும், நீ எடுன்னு சொல்லி எங்கள் அம்மா எடுக்க வச்சாங்க. அதெல்லாம் வந்து எங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள வந்து நல்லாவே ரொம்ப 2 பேரும் செட் ஆகி ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்தாங்க. அப்புறம் என்னன்னா, எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணம் வந்துச்சு. அவங்களும் ரொம்ப க்ளோஸ், எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியே ரொம்ப க்ளோஸ், எங்கள் ஃபேமிலிக்கும் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மேரேஜ்க்கு வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி மேரேஜ் நான் மார்னிங் வந்து நைட்டு வந்தா, சோ நைட்டு வந்து நான் வந்த அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி. நைட்டு வந்தாளா வந்து நீ ஏஞ்சலோட ஆய் மாதிரி வந்து நீ பாசு. நைட்டு வந்தாளா வந்துட்டு எனக்கு அப்பெல்லாம் சிவரிங்க. ஏன்னா பேரும் தெரிஞ்சவங்க, ஏன்னா அவங்க வந்து நம்ம எங்க ஏரியாக்காரங்களானா இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க ரிலேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஐயோ எனக்கு அந்த இடத்துல நான் வந்து ரைட்ல போறதா லெஃப்ட்ல போறதா எங்க நான் கூப்பிடுறேன் பக்கத்துல எல்லாரும் அப்படி தோணும், ஒரு ஆசை இருக்கும், வந்து பக்கத்துல உட்காரணும். எனக்கு பயம். அது வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதோட நடந்துனா ஃபேமிலி போட்டோ எடுக்க போறோம் அந்த ஃபங்க்ஷன்ல. என் பக்கத்துல வந்து இல்ல எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேபி நம்ம 2 பேரும் என்ன சொன்னோம்னா, நீ நான் நின்னுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா ராமலட்சுமி அப்படி நின்று சொல்லி பிளான் பண்ணி போனோம். அதுவும் வந்து போட்டோக்கு வந்து எனக்கே ஆச்சரியம். அதாவது என்னன்னா, போய் விமல் வந்து என் பக்கத்துல நிக்கல, ராமலட்சுமி விமல் அந்த பக்கம் 3 பேர் அந்த நின்னுட்டாங்க, நானே எங்க அம்மா இந்த பக்கம் நின்னுட்டோம். எனக்கா ஐயோ விமல் எப்படி கரெக்டா டைமிங் பாருங்களேன், அந்த கடவுள் இருக்காங்க பாரு. போட்டோகிராஃபர் வந்து யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் வாங்கினா லட்சம் ராம வர பார்த்தாங்க. மறுபடியும் என்ன சொன்னாங்க, எங்க அம்மா பரவாயில்ல அவனே வர சொல்லு, வா 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 வடியே வா 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 வான்னு சொல்லி ஒரே ஜாலியா எங்க இருக்கு அந்த போட்டோ. அந்த போட்டோ நாங்க வேணா ஆட் பண்றோம், அந்த போட்டோ ஆட் பண்றோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப கரெக்டா நிக்கும் போது எங்க ஏரியா பசங்க எல்லாருமே இருந்தானுங்களா, அப்பெல்லாம் செம சவுண்ட் விட்டானுங்க. அப்படியே அது வந்து ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, எங்க அம்மா என்ன இது பண்ணிட்டாங்கன்னா, எங்களோட லவ்வுக்கு வந்து வேல்யூ கொடுத்தாங்க. எனக்குலாம் கொடுக்கல, சுரேகாக்காக வந்து ஒரு அதுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, எங்கேயோ நம்ம பிறக்க போறது ஒரு லைஃப், இருக்க போறது ஒரு லைஃப். ஸோ அதனால வந்து நம்மளால முடிஞ்சது என்ன, அவங்க 2 சந்தோஷமா இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு, சரி
ஓகே உனக்காகமா என் பையனுக்கு நீ தான் எங்க வீட்டு நீ தான் மருமகன்னு அது சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாது. எங்க அம்மாட்ட வந்து நான் சொல்லிட்டேன். என்னன்னா கரெக்டான ஒர்க் இல்லைங்கிற ஒரு பிரச்சனை வந்து போச்சு. மறைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கல்யாணம் நடந்து எனக்கு விமல் கூட தான், இல்லாட்டி எனக்கு கல்யாணமே வேணாம், அதுக்கு மேலே உங்க இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ற எது பண்ண ஒன்றும் தெரியல, அவங்களும் ஒரு மாதிரி இருந்தாங்க. அந்த இதெல்லாம் வந்து நான் எங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் சரி ஜாதகம் பார்க்கலான்ட்டு எங்க அம்மா ஒருத்தவங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது கேட்டப்போ அவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவுடனே நானும் எங்க அம்மாவும் போனோன்னா அப்போதான் எங்க அம்மாவும் அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. விமலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விமல் நாங்கள் போறோம், நீங்க வேணா வரீங்களான்னு கேட்டது. இவங்க அம்மா வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களும் வந்தாங்க, 2 பேர் உட்காந்து போய் ஜாதகம் பார்த்துச்சு. ஜாதகம் பார்த்ததுல ஓகே தான், அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு ஏஜ் வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதகம்லாம் பார்த்தாச்சு. ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் ரோட்ல இன்னும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது பாருங்க. ஆர்கியூமெண்ட் இல்ல, அதாவது இந்த பிராக்டிகல் யோசிச்சுக்கோ, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், இதெல்லாம் பண்ணித்தான் நான் மாறிடுறேன். எங்க அம்மா சொன்னாங்க நான் மாறிக்குவேன், பட் அதெல்லாம் வந்து சொசைட்டில வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நிறைய சங்கடங்கள் சச்சரவுகள் எல்லாம் வரும், நிறைய நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. அதனால எல்லாம் யோசிச்சுக்கோங்க, நீங்க யோசிச்சு நீங்க என்ன முடிவு பண்ணுங்க. எங்க வீட்டுல வந்து 23 அப்போ கல்யாணம் பண்ணணும், ஏன்னா 27 வயசுக்குள்ள வெயிட் பண்ண முடியும்னு எங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க. என்னாலேயும் முடியாது, அவ்வளோ நாள் வரைக்கும் எப்படி வெயிட் பண்ண முடியும். அப்புறம் இவங்க அம்மா வந்து அதுலயே இருந்தாங்க. அப்புறம் இவங்க அம்மாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் ஜாதகம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓகேங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க. இப்படி அந்த ரோட்ல நின்று நான்லாம் அழுதுட்டே நின்று இருந்தாங்க பேசும்போதெல்லாம். இப்படி பேசணும், சரி அழாத பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஓகேனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வரைக்கும் என்னன்னா என்ன எங்க அம்மா வந்து நீ ஒரு பொருட்டாவே எடுத்தாதா, ஏன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, இவளுக்கு மட்டும் தான் வந்து அந்த முக்கிய ப்ரையாரிட்டி. இவ வந்து அங்கே மாலையே அழுதான் ரோட்ல வந்து. சின்ன எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் போச்சு, இப்படிதான் லைஃப் இருக்கும், இதுதான் எங்க கிட்ட இருக்கு, இதுதான் அவங்க கிட்ட இருக்கு, எங்க வாழ்க்கை இப்படிதான், நாங்க வாழ்ந்த முறை இப்படித்தான், இதெல்லாம் சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கருத்துக்கள்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பினோடனையும் இவ எப்பவுமே ரொம்ப ஒரு மாதிரி என் மேல கோவம்னா டக்குன்னு காட்டுவா. அது ரொம்ப சங்கடம் ஆச்சுன்னா ஒரு மாதிரி அழுவா. அந்த மாதிரி அழுதானா எனக்கு தெரிஞ்ச லைஃப்ல ஒரு நான் அழுக வச்சதுன்னா ஒரு 2-3 டைம் அழுக வச்சிருப்பேன். ஸோ அது இப்பெல்லாம் அழுக வைக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் வந்து அந்த அழுகெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவளை நல்லா நான் பார்த்துக்குவேன். அவள் அந்த அழுகவே கூடாதுன்னு நான் வந்து நினச்சிட்டே இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா அப்போ வந்து அந்த அழுக ஆரம்பிச்சுன்னு என்னாலையும் முடியல, நானும் அந்த இடத்துல அழுதுட்டேன். அழுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க சரி ஓகே வெயிட் பண்ணி ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதே இருந்துச்சு. அதனால தான் அவளை இதே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நைட்டு நாங்கள் போயிட்டு பேசிட்டு வந்ததுக்கப்புறமும் கூட ஒரு கரெக்டான ட்ராக்ல போகலப்போ புரியுது, தப்பாக தான் மாறிச்சு. அதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக மாறிச்சுன்னு தெரியல. இவ்வளோ சாமி விடாமல் கும்பிடுவான். நானும் அப்போ காலையில் டெய்லியும் கோயிலுக்கு போவேன், டெய்லி. இப்போ நான் கோயிலுக்கு வந்து என்னடா அவங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கோயிலுக்கு போலியான்னு இல்லை, அப்படி இல்லை, நானுமே போறது இல்லை. ஏன்னா பாப்பா வச்சுட்டு முடிய மாட்டேது, ஏன்னா நைட்டு போகணும். இப்போ எப்படியாவது வந்து காலையில் ஒரு 8 மணி 8:30 வரைக்கும் தூங்கினாலே போதுங்கிற கண்டிஷன். நைட்டு தூங்குறது 12 மணி 1 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் இது வரப்போகுது, விமலுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் 2 பேருமே. சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணாங்க. நார்மலாக தான் ஜாயின் பண்ணாங்க. அந்த ஒரு பொசிஷன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுங்கிறதுக்காக விமல் வந்து உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டான். எனக்கும் அதில் ரொம்ப கஷ்டம்தான். என்னென்னா காலையில் 9 o'clock போனாலும் நைட்டு 9 o'clock, அது வரைக்கும் ஃபோனே இல்லை. எனக்குலாம் பேசாமல் இருக்கவே, விமல் கூட பேச மாட்டான், அந்தளவுக்கு பேசுறதுக்கு விரும்ப மாட்டான், மெசேஜ் தான் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து பேசணுங்கிற ஒரு இது. ஸோ கொஞ்ச நாள் வந்து அந்த நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வேண்டி கால் பேசவே இல்லை. இந்த இது பண்ணணும், நீங்கள் இந்த வேலை பண்ணணும், இவ்வளோ சேல் பண்ணாதான் வந்து ஒரு டாஸ்க் மாதிரிலாம் வச்சாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டாஸ்க்கு நான் வராமல் நான் வந்து வாங்கிக்கிறேன், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், யாராவது மூலியமாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் கொஞ்சம் அந்த டைமில் வந்து எப்படின்னா இப்போ நான் அதுலேருந்து நின்றுட்டேன்னா ஒரு நம்ம 12 மணி நேரம் அப்போ வந்து நமக்கு எதுவுமே இல்லைன்னா நமக்கு அந்த தொழில் தான், அந்த ஒன்று தான் மட்டும் இருந்துச்சு. அதை வச்சு தான் பண்ணணும். பட் இப்போ நம்ம யூடியூப்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதில் நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம். நான் ஒரு தனியாக ஒரு இது பண்ணுறேன், அதுலேருந்து ஓரளவுக்கு இன்கம் வருது. ஸோ இப்போ நாங்கள் ஒரு சுசுன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து இது பண்ணனால அதுக்குள்ளே நீங்கள் வந்து எது ஸ்டார்ட் பண்ண அது பணமெல்லாம் கொட்டுது. அப்படிலாம் இல்லை அதெல்லாம் கனவுலகம்.
கனவுலகம் அதெல்லாம் ஒரு ஆவரேஜ் தான். பட் அந்த டைமில் வந்து என்னென்னா நிறைய டாஸ்க் அதில் வச்சாங்க, நின்றுட்டே தான் இருக்கணும். நான் வந்து சேல்ஸ் கவுண்டரில் இருந்தேன். நின்றுட்டு நம்ம அதுலேருந்து ஒரு 7-8 பேரில் வந்து நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போடலாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து என்னால் எவ்வளோ வந்து விடவே கூடாது, நான் வந்து விடவே கூடாதுன்னு சொல்லி வந்து ரொம்ப நான் வந்து கஷ்டப்பட்டு நான் எல்லாமே போய் எல்லாம் பர்ஃபெக்டாக போய் வந்து எல்லாம் முடிச்சு அடுத்தது நான் தான் சொல்லி பொசிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக இன்டர்வியூ பண்ணி ஒரு ஆள் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டான். இந்த பொசிஷனுக்கு வந்து சார் நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி ஒருத்தர் வைக்கணுமா, இல்லை இதுக்கு கரெக்டான ஃபிட் ஆகிற ஆள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகணும். ஏன்னா வந்து நான் அவர் சொன்ன டாஸ்க் எல்லாம் முடிச்சுன்னு சொன்ன சேல்லாம் எடுத்து 2 பேர் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே இவர் பெஸ்ட் தான், நான் அந்த பொசிஷன் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப சாமி வேண்டிகிட்டே இருப்பேன், நான் இது கிடைக்கணும் ப்ளீஸ். ஏன்னா ஒர்க்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம அப்பா கிட்டலாம் பேச முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது கிடைச்ச ஒன்று அப்படி ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல சேலரி வேறு. நம்ம வந்து அப்பாட்ட சொல்லலாம்னு சொல்லி அம்மா மூலயமா எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என் கூட ரொம்ப க்ளோஸு. அதாவது அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், எல்லாமே பேசிக்க பண்ணுவோம். பட் அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் என்னோட முதல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலேஜில் ஹாஸ்டலில் வார்டன்லாம் இருப்பாங்கள்ல, ரொம்ப கண்டிஷன் பண்ணிட்டு இங்கே போகக்கூடாது, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா. பட் அது எப்படி சேஞ்ச் ஆச்சு எப்படின்னா அது எனக்கு இன்னுமே எனக்கு புரியல. அந்த காலேஜ் முடிஞ்சு அந்த ஒரு நாள் கொஞ்ச நாள் வரும்போது எங்கள் அம்மா அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, நானும் எங்கள் அம்மாவும் எல்லாமே பேசிப்போம். அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது விமலுக்கு வேலை கிடச்சிச்சு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மூலிமா எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா எல்லாம் யோசிச்சுட்டு எங்கள் அப்பா அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டார். அப்படியா சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டார். சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டார், ஓகே அப்படின்னு சொல்லி விட்டார். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை கிடச்சிடுச்சுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் வேற ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனோம். எங்களுக்கு சுற்றி ஜாதகம் பார்க்குற வேலை தான் இது. வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணி வச்சுருங்க, அதாவது எங்கள் அம்மாவும் நானும் போனப்போ இப்படி சொன்னார், பண்ணி வச்சுருங்க, நீங்கள் வந்து பண்ணி வைக்கலன்னா வேற ஏதாவது அதாவது இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இஷ்டத்துக்கு மாற பண்ணீங்கன்னா அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதுவே பண்ணி வைங்க, இவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா வாழுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னது. ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஸோ எங்கள் அப்பாவையும் நானும் எங்கள் அம்மா கூப்பிட்டு நான் போகிறேன். அப்புறம் ஜாதகம் பார்க்குற இடத்துல இந்த மாதிரி சொன்னோன்னே இல்லை இது இப்படிலாம் ஆகாதுங்க. எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட இப்படிலாம் ஆகாதுங்க, இப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட, அதாவது ஜாதகம் பார்க்க போனது அவர்கிட்ட. எங்கள் அப்பா அங்கே போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் அந்த பிரச்சனை ஓடிட்டே இருந்து எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. அந்த பிரச்சனை ரொம்ப நாள் ஓடிட்டே இருந்தது, வேணாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டே இருந்தார். நானும் இல்லை எனக்கு வேணும்னு நானும் நின்னேன். ஸோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஜாதகம் பார்க்குறோம். மறுபடியும் ஜாதகம் பார்க்க போனோன்னா ஒன்றும் இல்லை நீக்கா, அதாவது அந்த அண்ணாக்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இப்போ வரைக்குமே அங்கே தான் பார்ப்போம். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஒரு சாமிக்கு ஏதோ அம்மனுக்கு உனக்கு பிடிச்ச அம்மனுக்கு வந்து பொட்டுத்தாளி வாங்கி கொடு, பொட்டுத்தாளி வாங்கி சேலை அந்த மாதிரி பொங்கல் வச்சு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ண முடியாது, நான் தான் புத்திசாலியாச்சு, அறிவாளியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா 3 சாமிக்கு பொட்டுத்தாளி சாரி, அதாவது 3 ஒவ்வொரு இப்போ ஒரு மாதம் கேப்பில் 3 சாமி எனக்கு மைண்டில் வந்தது. ஸோ 3 சாமிக்கு கோல்டில் தாலி அப்புறம் சாரி பொங்கல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் இருக்கும் கன்ஃபார்ம் இருக்குது. நம்ம வந்து மனசார பண்ணும்போது அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் ஓகே, நானும் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணேன். எங்கள் அப்பா ஓகே அப்படிங்கிற ஒரு மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா வீட்டில் பேசி மேரேஜ் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி வந்து நெக்ஸ்ட் எபிசோட் வந்து அது எனக்கே தெரியல.